இந்த வருஷம் ஐபிஎல்லில் சூரியகுமாரோட ஆட்டம் பேயாட்டமாக இருக்குது. அவர் என்ன தான் பண்ணாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதாவது இந்த வருஷம் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸு பிரான்சிஸ்க்காக ஆடுறாப்புல. அதாவது சூரியகுமார் யாதவ் பண்ண சம்பவம் இருக்குது. அப்பப்பப்பா அந்த மாதிரி ஒரு சம்பவம். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர்னா அது நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும்தான். அதாவது ஐபிஎல்லில் 15 மேட்ச் இப்போ வரைக்கும் ஆடிருக்காரு. அதாவது லீக் மேட்ச்சில் 14 மேட்சும், அப்புறம் எலிமினேட்டரில் ஒரு மேட்ச் ஆடிருக்காப்புல. ஆக மொத்தம் 15 மேட்ச்சில் 15 மேட்ச்சில் தலைவன் 25+ ரன்ஸை அடித்து இங்கே நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் தெருக்கி விட்ருக்காப்புல. என்ன மாதிரி தெருக்கி விட்ருக்காரு ஆப்பனன்ஸ் டீம்னு பார்க்கலாம். அதாவது சூரியகுமார் யாதவ் ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னைக்கு எதிராக 29 ரன்னும், அதுக்கப்புறம் குஜராத்துக்கு எதிராக 48 ரன்னும், அதுக்கப்புறம் கல்கத்தாக்கு எதிராக 27 ரன்னும், அதுக்கப்புறம் எல்ஹெச்சிக்கு எதிராக 67 ரன்னும், அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு எதிராக 28 ரன்னும், டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 40 ரன்னும், சன்ரைஸுக்கு எதிராக 26 ரன்னும், மறுபடியும் சென்னைக்கு எதிராக 68 ரன்னும், சன்ரைஸுக்கு எதிராக 40 ரன்னும், மறுபடியும் எல்எஸ்டிக்கு எதிராக 54 ரன்னும், அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு எதிராக 48 ரன்னும், குஜராத்துக்கு எதிராக 35 ரன்னும், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 73 ரன்னும், அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு எதிராக 57 ரன்னும், அதுக்கப்புறம் குஜராத்துக்கு எதிராக 33 ரன்னும். அதுக்கப்புறம் பையன் பண்ண சம்பவமெல்லாம் வரலாற்று சாதனையாக தான் சொல்லணும். அந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கார் நம்ம சூரியகுமார் யாதவ். டெம்போ பவுமா தான் இது நாள் வரைக்கும் இந்த ரெக்கார்டை வச்சுருந்துருக்காரு. ஒரு பிரான்சிசி லீக்கில் 13 மேட்ச் அடித்து ரெக்கார்டு வச்சுருந்தார் 25+ ரன்னை. அது இப்போ நம்ம ஆள் பீட் பண்ணி தரமான சம்பவத்தை ஐபிஎல் 2025 போட்டு பொழந்து விட்டாப்புல. இவரோட ஃபார்மு அடுத்த வருஷம் வர்ற T20 வேர்ல்டு கப்புக்கு நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படுது. இவர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக அடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு. ஸோ இதனால் அந்த T20 வேர்ல்டு கப்பில் சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி ஃபார்மில் இருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். இவரோட ஃபார்மு எலிமினேட்டரோடு முடியக்கூடாது. அடுத்து குவாலிஃபயர் 2 அண்ட் தென் ஃபைனல்லையும் இவரோட ஃபார்ம்ஸ் கண்டினியூ ஆகணும். இதே மாதிரி அடுத்து T20 வேர்ல்டு கப்லையும் கண்டினியூ பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மிஸ்டர் 360 சொல்லலாம். அதாவது ஏபிடி வில்லியர்ஸுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் உருவாகிறன்னா அது சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா அதாவது மோஸ்ட் லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க மிஸ்டர் 360 அதுக்கு பேர் போனவர்னா நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ஏபிடி வில்லியர்ஸை சொன்னாங்க. அவரோட இதுலேயே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பெஸ்ட்டாக வளர்ந்து வந்துட்டார். இதே மாதிரி போயிட்டே இருக்கணும் சூரியகுமார் யாதவ். ஆல் தி பெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸுக்காக அயராத உழைத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அடி தாறுமாறு அடிங்க. ஒரு பிரான்சிஸுக்கு இப்படிப்பட்ட பிளேயர் தான் தேவைப்படும். ஆனால் இவரோட நாக்கிலேயே சாய் சுதர்சன் வந்துட்டார். பட் இருந்தாலும் அவர் ஓப்பனர் பேட்ஸ்மேன். ஓப்பனிங்க்கும் மிடில் ஆர்டருக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா மும்பையில் 1 டவுன் பொசிஷனில் ஆடுறாரு, அதுக்கப்புறம் 2 டவுனில் இறங்குறாரு, மிடில் ஓவர்ஸில் இறங்குறாரு. மெயின் விஷயமே அதுதான். ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் போட்டு பொழந்து எடுத்துடலாம். பட் இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் இறங்கி தலைவன் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்து ஒரு பிளேயராக ஒரு கேப்டனாக டீமை வழிநடத்தி கொண்டு போகிறது பாண்டியோட சேர்ந்த சூரியகுமார் யாதவ் வேற மாதிரி பிளேயரு. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜெண்டரி கிரிக்கெட்டர் தான் நான் சொல்லுவேன். இப்பயே அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துங்க. கண்டிப்பாக ஒன்லி கேல் ரத்னாவே பத்மபூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல்லில் சூரியகுமார் யாதவோட வெறித்தனமான ஆட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.